வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹீரோவோட அப்கமிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தாங்க ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து மெடிச்சு கிளட்களை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் புள்ளின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஒரு வேதான்ற ஒரு பிராண்ட் பற்றி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ஹீரோவோட ஒரு சப் பிராண்ட். அவங்க தான் எப்போதுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஹீரோ தரப்புலேருந்து அந்த ஒரு பிராண்ட்லேருந்து தான் இப்போ உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால தான் அதோடைய பேர்லேயே வேதான் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி வேதாவில் 2 மாடல் இருக்குது. வேதா V1 Pro அண்ட் வேதா V1 இந்த மாதிரி 2 மாடல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு நல்ல ஸ்கூட்டர்ஸ் தான் அது ரெண்டும். பட் ஆனால் அந்த அளவுக்கு ப்ராக்டிகாலிட்டி இருக்குது. பட் நம்மளுடைய ஊருக்கு ஏற்ற அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டியும் ப்ரைஸிங்லாம் அந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள்னஸும் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ ஒரு அஃபோர்டபுள் வேதா ஸ்கூட்டராகவும் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ப்ராக்டிக்கலாகவும் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்கூட்டரை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் நம்ம நம்ம ஹீரோவோட வேதா V1 கிடையாது, வேதா Z இந்த ஒரு மாடல். இந்த மாடலோட டிசைன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த ஒரு டிசைன் தான். இந்த ஒரு டிசைன் எந்த இடத்துல ரிவீல் பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம எக்ஸ்பல்ஸ் அண்ட் கரிஸ்மாலாம் ரிவீல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே சேம் இடத்துல அதான் அந்த EICMA ஈவெண்ட்டில் தான் இந்த ஸ்கூட்டரை அவங்க ரிவீல் பண்ணாங்க. அடுத்து இந்த ஸ்கூட்டர்ஸ் பற்றி நமக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இதில் வந்து ஒரு 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 2.2 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் ஒன்று, இன்னொன்று வந்து 4.4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன். இந்த 4.4 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அரௌண்ட் ஒரு 140 to 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு தருன்றது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. பட் அக்யூரேட்டாக ரேஞ்ச் இவ்வளோ தரும், சார்ஜிங் டைம் இவ்வளோ ஆகுன்ற மாதிரி சொல்ல, ஜஸ்ட் டிசைன் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. வண்டி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அவங்க சொல்லியில்லை. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்வலாக அந்த வேதா ஸ்கூட்டர்ஸோட அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலிங் உங்களுக்கு இந்த இடத்துலையும் தெரியுது. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சீட்டு ஓரளவுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் இதை வந்து கொஞ்சம் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டராக இருக்கும்னு நான் சொன்னது. சீட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக, அதுலேயும் குறிப்பாக இப்போ அந்த ஒரு பில்லியன் லைட் இருக்குது, பின்னாடி பேக் ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த வெஹிக்கிளோட ஃபுட்போர்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ப்ராடரான ஃபுட்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப ஸ்பேசினஸில் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அப்படின்றப்ப ஃபேமிலி பர்பஸுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்க, அதுவும் நல்ல ஃபீச்சர்ஸோட. ஆமாம், ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதுவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி கிடையாது. நம்மளுக்கு இந்த ஓலா எய்த்தர்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நம்ம ஃபோன் மாதிரி அதுக்கு அப்டேட்லாம் பண்ணோம். அது இல்லாமல் அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர், அந்த தெஃப்ட் கண்ட்ரோல் அது இதுன்னு அதை மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதை அப்டேட் பண்ணுமா, அப்பப்போ ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போகணும்லாம் விஷயம் கிடையாது. இதில் வந்து நம்ம ஃபோன் அப்டேட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வீட்டில் இருந்தே அப்டேட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் புதுசாக கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கணும், ஃபேமிலி பர்பஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக, அதுவும் குறிப்பாக கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வரணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஸ்கூட்டரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இதோடைய ப்ரைஸிங் அக்யூரேட்டாக தெரியல. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. மற்றபடி மோட்டார், அதுக்கடுத்து மற்ற இந்த வேறு என்ன விஷயங்கள் சொல்லலாம், ரேஞ்சு, சார்ஜிங் டைம், அதை மாதிரி எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு அவங்க குறிப்பிடல. பட் இப்போதைக்கு வச்சிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் சைஸ் பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இது ஃபேமிலி பர்பஸுக்காக இறக்கப்பட போகிற ஒரு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் வருன்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த புதுசாக வரப்போகிற இந்த ஹோண்டானே வருது, அவங்க பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது, ஹீரோவோட வேதா Z பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷன்லேயே படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.